எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று கர்த்தர் என்று நமக்கு சொல்கிறார். சங்கீதம் 91:14 என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கோலியாத்து சொன்னான், நான் என்ன நாயா, என்னை அடிக்க தடிகளோடு வருகிறாயே என்றான். அதற்கு தாவீதோ, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வரலாம், ஆனால் நீ நிந்தித்தாயே, அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னார். தாவீதுக்கு அவர் கையில் வைத்திருந்த தடியோ மறைந்திருந்த கல்லோ பெரிய விஷயம் அல்ல. அவருடைய இருதயம் முழுவதும் சேனைகளின் கர்த்தரை நிந்தித்தானே என்ற துக்கம் மட்டுமே இருந்தது. எனவே அவர் சென்றது தேவனுடைய நாமத்தின் மேலே உள்ள அந்த நம்பிக்கை வைராகியத்தின் நிமித்தமாக அவ்வளவு பெரிய கோலியாத்தை அடிக்க சென்றார். ஆமாம், கோலியாத் வீழ்ந்தும் போனான். தேவனுடைய நாமத்தின் வல்லமை எவ்வளவு என்பதை தாவீது நன்றாகவே அறிந்திருந்தார். எனவேதான் படிப்படியாக உயர்ந்த அடைக்கலத்தில் இஸ்ரேலின் யூதாவின் ராஜாவாகவே தாவீது மாறி போனார். கர்த்தர் எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமை உள்ள ஒரு நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு. பாதாளம் நடுங்கும், எல்லாமே நடுங்கும். அவர் நாமத்தை சொன்னால் வியாதி பறக்கும், பிசாசும் பறக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தின் வல்லமையை நாம் அறிந்திருந்தோமானால் சோர்ந்து உட்கார மாட்டோம். அதை நாம் பயன்படுத்துவோம். இயேசு என்கிற நாமத்தின் வல்லமை அறிந்து அதை பயன்படுத்த தேவன் எல்லா தடைகளையும் உடைத்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பது நிச்சயமாங்க. ஜெபிக்கலாமாங்க. வானங்களும் வனாதி வானங்களும் கொள்ளாத அற்புதரான என் தெய்வமே, இயேசு என்ற நாமத்தில் எனக்காக வந்த ரட்சிப்பை கொடுத்தவரே, உம்முடைய நாமத்தின் வல்லமை நான் அறிந்து கொள்ள அதை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ஜெயிக்க உம்மோடு கூட உயர்ந்த அடைக்கலத்தில் நான் காணப்படும் எனக்கு கற்றுத்தாரும், உதவி செய்யும், என் கரத்தை பிடித்து நடத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.